சார் இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ரியல் எஸ்டேட் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகிட்டு எங்கே பார்த்தாலும் அங்கே லேண்ட் இருக்குது இங்கே லேண்ட் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் இப்போ போய் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸே வந்து இப்போ அங்கே மேங்கோ ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம், ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், லேண்ட்ஸில் வந்து நாங்களே விளைவிச்சு ஆர்கானிக்கான காய்கறிகள்லாம் நாங்கள் உருவாக்கி நாங்களே மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ரியல் எஸ்டேட் வந்து இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு பிஸ்னஸாக வந்து இன்றைக்கி மாறி போயிருக்கு சார். இல்லை, இன்றைய இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறதே பண்ணிவிட்டு மக்களுக்கு உணவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது தவிர்க்க முடியாதது மனிதனுக்கு உணவும் தண்ணியும் காற்று இது எல்லாமே கிடைக்குது. ஆனால் எல்லாமே பில்டிங்காக வந்துச்சுன்னா சாப்பாடு எங்கே போகிறது? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த விவசாயத்துக்காகவே இப்போது ஃபார்மிங் எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், எல்லோரும் சொல்கிறாங்க சார் 10 ஏக்கரில் நாங்கள் வந்து மா வைக்க போகிறோம், கொய்யா வைக்க போகிறோம், அங்கே வந்து ஒரு சின்ன காய்கறி தோட்டம் போட போகிறோம். ஐ எம் வெரி ஹாப்பி. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாச்சு. இனிமேல் ஒரு பெரிய காலனி வந்தால் கூட பக்கத்தில் ஒரு காய்கறி தோட்டம் போடணும், ஒரு மரம் வைக்கணும், அது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஈக்கோ சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதனால் இது மூலயமாவது விவசாயம், நான் சொன்ன பெரிய அர்பன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வர்றதை நம்ம வரவேற்கணும். ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். இனிமேல் வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா உணவுக்கெல்லாம் நம்ம போய் இனிமேல் வெளிநாட்டிலலாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பிஸ்னஸாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வரவேற்கத்தக்கது.